சரியா? அதை ஏன் நம்ம ஆரம்ப உரிமையாண்மை எடுக்கல அப்படின்னா, அதை மேலதிக மூலதனமா எடுக்கல அப்படின்னா, மேலதிக மூலதனம் அப்படின்றது உரிமையாளர் ஒரு நிறுவனத்தை நடாத்திக்கிட்டு போறப்ப என்ன செய்யறது அப்படின்னா மூலதனம் போடுறது. சரியா? ஒரு நிறுவனத்தை நடாத்தி கொண்டு போறப்ப ஈடுபடுத்துற மூலதனங்கள் அந்த உரிமை பத்தல நம்ம போட்ட இது பத்தல அப்படின்றதுக்காக மேலதிகம் ஈடுபடுத்துறது தானே அது மேலதிக மூலதனம் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப ஆரம்ப உரிமையாண்மை அப்படின்றது அதாவது மூலதனம் அப்படின்றது வேற, மேலதிக மூலதனம் அப்படின்றது வேற. மேலதிக மூலதனம் அப்படின்றது வந்து ஒரு நிறுவனத்தை நடாத்தி கொண்டு போறப்ப ஈடுபடுத்துற மூலதனங்கள். சரியா? அதே போல மூலதனம் அப்படின்றது அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்காகவே என்ன செய்யறது அப்படின்னா ஈடுபடுத்துற மூலதனம். அப்ப ஆரம்பிக்கிறதுக்காக ஈடுபடுத்துற மூலதனங்கள் என்ன செய்யறது, ஆரம்பிக்கிறதுக்காக ஈடுபடுத்தின மூலதனத்தை மேலதிக மூலதனமா போட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவங்கிட்ட மைனஸ் பண்ணக்கூடாது மேலதிக மூலதனத்துல வச்சு. சரியா? அதே போல இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, ஆரம்ப உரிமையாண்மையாவும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த மூலதனத்தை எடுக்கக்கூடாது. ஆரம்ப உரிமையாண்மையாவும் அந்த மூலதனத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்துல நிறுவனத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்றப்ப அதுல பூஜ்ஜியத்தை என்ன செய்யணும், ஒரு நிறுவனத்துக்கு நீங்க ஐடியா கொடுக்குறப்ப அதாவது ஐடியாவை எடுக்கிறப்ப அந்த நிறுவனத்த மூலதனம் அதாவது உரிமையாண்மை பூஜ்ஜியமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துக்கு நீங்க என்ன செய்ய மூலதனம்லாம் போட்டு அதுக்கப்புறம் வர்றப்பதான் அந்த நிறுவனத்துல என்ன செய்யணும்னா லாபம்லாம் வந்து எல்லாம் நடக்கிறப்பதான் என்ன செய்யணும்னா உரிமையாண்மையை அதிகரிக்கும். சரி, அப்ப ஆரம்ப உரிமையாண்மையாவும் அதை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எடுக்கக்கூடாது. சரியா? ஓகே சார். வேற யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா என்ன செய்யுங்க அப்படின்னா கேட்டுக்குங்க. சரி, இப்ப அதுக்கு அடுத்த கேள்வி வாங்க. நிலா என்பவர் 8 லட்சம் காசினையும் 2 லட்சம் தளபாடத்தினையும் முதலீடு செய்து வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தார். 2025 ஜனவரி மாதத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றன. அதுல முதலாவது கேட்கிறாங்க, அக்ஷயாவின் வியாபாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை அவை நிகழ்ந்த ஒழுங்கு வரிசையின்படி நிலாவின் வியாபார புத்தகங்களில் பதிவு செய்வதற்கான மூல ஆவணங்கள் கேட்கிறாங்க. அதாவது அவங்களோட வியாபாரத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் என்ன செய்யறாங்க, அக்ஷயாவோட வியாபாரத்துல மட்டும் இடம்பெற்றத நிலாவுடைய நிறுவனத்துல பதிவு செய்யணுமா. முதலாவது பாருங்க, முதலாவது சுவாத்தி வணிகத்திலோ என்னப்படுது, அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல் தேவைப்படாது. அடுத்து 2,50,000 கிரயமானது அக்ஷயாக்கு என்ன செய்யறாங்க, 4,30,000 கடனுக்கு விற்பனை செய்யறாங்க. அப்ப இது நிலாவுக்கு என்னது விற்பனை, நிலாவுக்கு என்னது கடனுக்கான விற்பனை. அப்ப கடனுக்கு வித்த எங்க பதிவு செய்வீங்க, பட்டியல்ல பதிவு செய்யணும். கடனுக்கு விற்பனை செஞ்சா பட்டியல் என்ன செய்யும் அப்படின்னா பதிவு செய்யணும். அதே போல அக்ஷயோட வேற எது கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு பாருங்க. அடுத்து 2025 3/31 ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதுன்னா அந்த கொடுக்கல் வாங்கல் பாருங்க, அக்ஷயாவின் எதிர்த்து 1,30,000 பெறுமதியானது எதிர்த்திருத்தல் செய்யப்பட்டிருக்கு. அப்ப எதிர்த்திருத்தல் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மேற்கொண்டிருக்காங்க. சரி, அவனுக்கு இன்னொரு கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னா 2025 1/18 ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னா, அதாவது முதலாவது பாருங்க 1ஆம் மாதம் 12ஆம் தேதி ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு. 1ஆம் மாசம் 12ஆம் தேதி என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அந்த கொடுக்கல் வாங்கல் கடன் விற்பனை. அப்ப கடன் விற்பனையா இருந்தா பட்டியல்ல பதிவு செய்யணும். அதே போல 1ஆம் மாசம் 18 அப்படின்றது இன்னொரு என்ன செய்யுது அப்படின்னா கொள்வனம் ஒண்ணு இருக்கு. அக்ஷயாவிடம் இருந்து என்ன செய்யறாங்க, கொள்வனம் செஞ்சிருக்காங்க. அதை கொள்வனம் செஞ்சா அதையும் எங்க பதிவீங்க, பட்டியல தான் பதிவு செய்வீங்க. சரியா? அதே மாதிரி 3/31 அப்படின்றது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே 3/31 பாருங்க எதிர்த்தீர்த்தல் நடந்திருக்கு. எதிர்த்தீர்த்தல் அப்படின்றது வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா நாட்குறிப்பேடு அதாவது பொது நாளேட்டுல பதிவும். இப்ப நான் கொடுப்பன அதாவது நாட்குறிப்பு உறுதிச்சிட்டு இப்ப முதலாவது பட்டியல். சரியா? முதலாவது என்ன செய்யுது அப்படின்னா கடனுக்கு வித்தது பட்டியல். அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கடனுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கொள்வனம் செய்யறாங்க. அதுவும் என்ன செய்யப்படும் அப்படின்னா பட்டியல தான் பதிவு செய்வோம். கடனுக்கு கொள்வனம் செஞ்சா அதையும் பட்டியல தான் பதிவு செய்வோம். அதே போல எதிர்த்தீர்த்தல் செஞ்சா நாட்குறிப்பு உறுதி சீட்டுல பதிவும் அல்லது நாட்குறிப்பு கைச்சாட்டுல என்ன செய்வோம்னா பதிவு செய்வோம். ஆக எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா முதலாவது ஆன்சர் கொடுத்திருக்கணும். பாருங்க, அந்த முதலாவது ஆன்சர் எடுத்ததுல டவுட் இருக்கான்ட்டு. ஏன்னா அக்ஷயாவோட வணிகத்தை மட்டும் தான் கேட்கறாங்க. அக்ஷயாவோட இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் மட்டும். அடுத்து 18 அதாவது 1ஆம் மாசம் 18 இருந்து 1ஆம் மாசம் 31 வரைக்கும் நிலா வியாபாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் பதிவதற்கான மூல ஏடுகள் கேட்கிறாங்க. அப்போ 1ஆம் மாசம் 18 என்ன கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா கடனுக்கு கொள்வனம் செஞ்சது. அப்போ கடனுக்கு கொள்வனம் செஞ்சா கொள்வனம் நாளேட்ட பதிவோம். அதுக்கு அடுத்து 1ஆம் மாசம் 28 பாருங்க, சுவாத்தி வணிகத்திடமிருந்து 4,000 பெறுமதியான பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. அப்ப சுவாத்தி வணிகத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா
திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப வெளித்திருப்பம் செஞ்சிருக்கீங்க. ஏன்னா கொள்வனவு செஞ்சதுதான் திருப்பி அனுப்பியிருக்கீங்க. ஆகவே அங்க என்னன்னா வெளித்திருப்பம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. ஆக வெளித்திருப்பம்ன்றப்ப வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு, வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு. அதுக்கு அடுத்த கொடுக்கல் வாங்கல் பாருங்க, 1/30 1/31 அக்ஷயாவிடம் எதிர்த்திருத்தல் செய்யப்பட்டது. அதாவது எதிர்த்திருத்தல் சொல்லியிருக்காங்க பாருங்க, 1,30,000. எதிர்த்திருத்தல் செஞ்சா பொது நாளேட்டுல என்ன செய்வீங்க அப்படின்னா பதிவு செய்வீங்க. அப்ப அதுக்கு அடுத்து தளபாட பெருமான தேவை கொடுத்திருக்காங்க. தளபாட பெருமான தேவை எங்க பதிவு செய்வீங்க அப்படின்னா அதையும் பொது நாளேட்டுல பதிவு செய்வீங்க. ஆகவே முதலாவது கொடுக்கல் வாங்கல் கொள்வனவு நாளேடு, அதுக்கு அடுத்த கொடுக்கல் வாங்கல் கொள்வனவு திரும்பல் நாளேடு, அதுக்கு அடுத்து பொது நாளேடு, அதுக்கு அடுத்த கொடுக்கல் வாங்கல் பொது நாளேடு. அப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது ஆன்சர். பாருங்க 2வது ஆன்சர் எடுத்தது ஏதாவது டவுட் இருக்காங்க? ஓகே. அடுத்த கேள்வி கேட்கறாங்க என்ன அப்படின்னா, நிறுவனத்தின் மொத்த லாபம் உரிமையாண்மை, அதாவது மொத்த லாபத்தையும் உரிமையா உரிமையாண்மையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப பாருங்க, முதலாவது மொத்த லாபத்தை எடுக்க என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். மொத்த லாபம் சமன் விற்பனையில இருந்து, அதாவது விற்பனை பெறுமதியில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு வர்றது. விற்பனை கிரயத்தை கழிச்சு வர்றது என்னன்னா மொத்த லாபம். சரியா? அப்ப இன்னைக்கு எவ்வளவு மொத்த, அதாவது விற்பனை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. முதலாவது விற்பனை காணப்படுது பாருங்க. எத்தனாவது கொடுக்கல் வாங்கல் விற்பனை அப்படின்னா அந்த 2 லட்சம் மட்டும்தான். அதாவது 2 லட்சம் பொருட்கள், சரி 4,30,000 மட்டும்தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா விற்பனையாக காணப்படுது. அதாவது 4,30,000 மட்டும் தான் அது விற்பனை. அப்ப விற்பனை எவ்வளவு அப்படின்னா 4,30,000. அதுக்காக பயன்படுத்தின இருப்பின் கிரயம், அதாவது அந்த விற்பனையை பெறுறதுக்காக பயன்படுத்தின இருப்பின் கிரயம் எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம். அதுதான் இருப்பின் கிரயம், அதாவது விற்பனை கிரயம் எவ்வளவு 2 லட்சம். அப்ப மொத்த லாபம் எவ்வளவு அப்படின்னா 2,30,000. மொத்த லாபம் 2,30,000. அடுத்து உரிமையாண்மை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரிமையாண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களையும் கணக்கீடு சமன்பாடுல பாத்தீங்க அப்படின்னா சரி. அப்ப கணக்கீடு சமன்பாடு ஃபுல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. உரிமையில மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துற கொடுக்கல் வாங்கலை பார்த்து அதை மட்டும் பதிவு செஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க, அதாவது அந்த மாதிரி உரிமையில மட்டும் கொடுக்கல் வாங்க தாக்கத்தை ஏற்படுற கொடுக்கல் வாங்க மட்டும் இனங்காட்டுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவ்வளத்தையும் என்ன செய்யுங்க அப்படின்னா கணக்கீடு சமன்பாடுல பதிஞ்சாலும் பரவாயில்ல. சரியா? அப்ப நான் எல்லாத்தையுமே பதிஞ்சே காட்டுறேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உரிமையாண்மையில மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துற கொடுக்கல் வாங்கலை பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா அடையாளம் படுத்தி போடுங்க. அப்ப பாருங்க, முதலாவது 8 லட்சம் காசினையும் 2 லட்சம் தளபாடத்தினையும், அதாவது 8 லட்சம் காசு ஏசம சீசவேல். சரியா? 8 லட்சம் காசை போடுறாரு, அதே போல 2 லட்சம் என்ன செய்யறாரு தளபாடத்தை போடுறாரு. அப்ப 8 லட்சம் காசு அதிகரிக்கும், அதே மாதிரி தளபாடம் 2 லட்சம் அதிகரிக்கும். உரிமையாண்மையில 10 லட்சம் என்ன செய்யப்படும் அப்படின்னா அதிகரிக்கும். உரிமையாண்மையில 10 லட்சம் என்ன செய்யப்படும் அப்படின்னா அதிகரிக்கும். விற்பனை கிரயம் 2,50,000. விற்பனை கிரயம் 2,50,000 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு? 1,80,000. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, முதலாவது கொடுக்கல் வாங்கல் 8 லட்சம் காசு. அதுக்கு அடுத்த கொடுக்கல் வாங்கல் பாருங்க, 2,50,000 கிரயமான, சரி மேல ஒரு கொடுக்கல் வாங்கல். சுயாதி வணிகத்திடமிருந்து 7 லட்சம் பொருட்கள் என்ன கடனுக்கு கொள்வன செய்யப்பட்டிருக்கு. அப்ப 7 லட்சம் பொருட்கள் கடனை கொள்வன செஞ்சிருக்காங்க. கடனை கொள்வன செஞ்சா பொறுப்பும் அதிகரிக்கும், அதே போல சொத்தும் என்ன செய்யப்படும் அப்படின்னா அதிகரிக்கும். அதுக்கு அடுத்த கொடுக்கல் வாங்கல் 2,50,000 கிரயமான பொருட்கள் 4,30,000 விற்பனை செய்யப்பட்டிருக்காங்க. 2,50,000 கிரயமான பொருட்கள் 2,50,000 இருப்புகள் குறைவடையும். 4,30,000 வித்ததுனால விற்பனை, அதாவது காசுல என்ன கடனுக்கு வித்திருந்தா கடன்ல என்ன கடன் பட்டோர்ல என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகரிப்பாங்க. அப்ப 4,30,000 கடன் பட்டோர் அதிகரிப்பாங்க. இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம், அதாவது விற்பனைக்கும் பொருட்களின் கிரயத்துக்கும் இடையிலான வித்தியாசம் லாபம். அந்த லாபம் என்ன செய்யப்படும் அப்படின்னா உரிமையாண்மையை அதிகரிக்கும். அந்த லாபம் உரிமையாண்மை என்ன செய்யப்படும் அப்படின்னா அதிகரிக்கும். அதனால 1,80,000 லாபம் உரிமையாண்மை அதிகரிக்கும்.
அடுத்து 2 லட்சம் கிரயமான பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 2 லட்சம் பொருட்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்காங்க. திருப்பியும் அது கடனுக்கு கொள்வனவு செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா சொத்தும் அதிகரிக்கும், அதே போல பொறுப்பும் என்ன செய்யப்படும் அப்படின்னா அதிகரிக்கும். அடுத்து சொல்லியிருக்காங்க எதிர்த்திருத்தல். சுவாத்தி வணிகத்திலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் 40,000 என்ன செஞ்சிருக்கு, பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. அப்ப வெளித்திருப்பம் பேருக்கு. வெளித்திருப்பம் போனா என்ன நடக்கும் அப்படின்னா பொறுப்பு என்ன செய்யப்படும் அப்படின்னா 40,000 குறையும். ஏன்னா அந்த கடனுக்கு கொள்வனவு செஞ்சீங்க. அப்ப இப்ப கடனுக்கான திருப்பி என்ன செலுத்தணும், 40,000 செலுத்த தேவையில்லை. ஆகவே பொறுப்பு 40,000 என்ன செய்யப்படும் அப்படின்னா குறையும். பொறுப்பு 40,000 குறையும். அதே சந்தர்ப்பங்கள்ல இருப்புகளையும் என்ன செய்யப்படும் அப்படின்னா நீங்க கொள்வனவு செஞ்ச இருப்புகளும் 40,000 நிறுவனத்தை விட்டு வெளியே போகும். ஆகவே அதுவும் என்ன செய்யப்படும் அப்படின்னா இருப்புகளை குறைக்கும். ஆகவே சொத்தும் குறைந்து பொறுப்பும் என்ன செய்யப்படும் அப்படின்னா குறைவடையும். அதுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, எதிர்த்தேர்த்தல். அதாவது அக்ஷயாவிடம் என்று பெற்ற எதிர்த்தேர்த்தல் எவ்வளவு அப்படின்னா 1,30,000. எதிர்த்தேர்த்த 1,30,000 எப்படி பதிவு செய்யறது அப்படின்னா காசுல, அதாவது சொத்துல 1,30,000 மைனஸ் ஆகும். அதே போல பொறுப்புலையும் 1,30,000 என்ன செய்யப்படும் அப்படின்னா மைனஸ் ஆகும். அதாவது கடன் பட்டோர் என்ன செய்வாங்க அப்படின்னா 1,30,000 குறைவாங்க, கடன் கொடுத்தோர் 1,30,000 என்ன செய்வாங்க அப்படின்னா குறைவாங்க. அடுத்து தளபாடத்திற்கான பெருமான தேய்வு 2,000. தளபாடத்திற்கான பெருமான தேய்வு 2,000 சொத்தையும் குறைக்கும், அதே போல உரிமையாண்மை குறைக்கும். ஏன்னா தேய்வு அப்படின்றது ஒரு செலவா தான் கருதுவோம், அதனால உரிமையாண்மை என்ன செய்யறதுனா குறையுது. தேய்வு அப்படின்றது சொத்தின் கிரயத்தை என்ன செய்யும் அப்படின்னா 2,000 குறைவடை செய்யும். உரிமையாண்மையை மட்டும் கேட்கறதுனால நீங்க என்ன செய்யும், உரிமையாண்மையை மட்டும் பேலன்ஸ் பண்ணா போதும். சரியா, உரிமையாண்மையை மட்டும் சமப்படுத்தி எடுத்தீங்க அப்படின்னா 1,178 அப்படின்றது 1,178. 11,78,000 அப்படின்றது வரும். 11,78,000 அப்படின்றது வரும். ஆகவே முதலாவது 80,000, அதாவது மொத்த லாபம் 80,000, உரிமையாண்மை 11,78,000. உரிமையாண்மை 11,78,000 அப்படின்னு எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 4வது ஆன்சர். பாருங்க, இந்த ஆன்சர் எடுத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், உரிமையாண்மையில மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்த கொடுக்கல் வாங்கல மட்டும் பார்த்து எழுதியிருக்கலாம். அதாவது இதை மட்டும் சி மட்டும் போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இதுகளை மட்டும் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா பதிவு செஞ்சிருக்கலாம். அது தெரியும் தானே, உரிமையாண்மையில எந்த கொடுக்கல் வாங்கல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியும் தானே. அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் பதிவு செஞ்சு எடுத்திருக்கலாம். அப்ப நீங்க இவ்வளவு பெரிய கணக்கீட்டு சமன்பாடு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்காது. சரியா, அப்ப 13வதுக்கு எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 4வது ஆன்சர். 13வதுக்கு 4வது ஆன்சர். இந்த கேள்வியில ஏதாச்சும் டவுட் இருந்தா கேள்வி வரும். யாருக்கா டவுட் இருக்கா? சரி, அப்ப டவுட் இல்லை அப்படின்னா என்ன செய்யுங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்து 14, 15, 16 வினாக்களுக்கு விடை எழுதுவதற்காக பின்வரும் தகவல்களை பயன்படுத்தலாம். அதுல சொல்லியிருக்காங்க, கம்சி என்பவர் 2025 1/1 7,50,000 காசினை முதலீடு செய்து வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்ததுடன், சரியா, 2025 ஜனவரி மாதத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றன. அங்க இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. முதலாவது, வதனி வியாபாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை அவை நிகழ்ந்த ஒழுங்கு வரிசையின் அடிப்படையில் கம்சியின் வியாபார புத்தகங்களில் பதிவதற்கான மூல ஆவணங்கள் கேட்கிறாங்க. அப்ப யாரோட கணக்கு புத்தகங்களை பதிவு போறாங்கன்னா கம்சிட புத்தகங்கள்ல. யாரோட இடம்பெற்றத, வதனியோட இடம்பெற்றதுக்கு மட்டும்தான் என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. இப்ப பாருங்க, முதலாவது கொடுக்கல் வாங்கல், வதனி வியாபாரிகளிடமிருந்து கடனுக்கு 5 லட்சம் பெறுமதியான பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அப்ப வதனியில இருந்து நீங்க கொள்வனவு செய்றீங்க. கொள்வனவு செஞ்சு எங்க பதிவீங்க, கொள்வனவு நாளேட்டுல பதிவீங்க. அதாவது பட்டியல்ல பதிவீங்க, கொள்வனவு பட்டியல்ல பதிவு செய்வீங்க. இப்ப முதலாவதுக்கு பட்டியல். அடுத்து, வதனி வியாபாரிகளிடமிருந்து பெறப்பட்டு, அதாவது வியாபாரிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 50,000 பெறுமதியான பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இப்ப கொள்வனவு திருப்பம் நடந்திருக்கு, அதாவது கொள்வனவு திருப்பம் நடந்திருக்கு. அப்ப கொள்வனவு திருப்பத்தை எங்க பதிவீங்கன்னா வரவுத்தாள் அப்படின்றத பதிவு செய்வீங்க. கொள்வனவு திருப்பமா இருந்தா வரவுத்தாள். அடுத்து பாருங்க, கடைசி கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் வதனியுடன் இடம்பெறுது. கடைசி கொடுக்கல் வதனி வியாபாரிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 5,000 கழிவு பெற்றதன் பின்னர் கொடுத்து தீர்க்கப்பட்டது. அப்ப காசு கொடுத்திருக்கீங்க, ஆகவே கைச்சாத்து, அதாவது காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு அப்படின்னு சொல்லலாம். காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆகவே முதலாவது கொடுக்கல் வாங்கலுக்கு பட்டியல், அடுத்து வரவுத்தாள், அடுத்து கொடுப்பனவு உறுதிச்சீட்டு அப்படின்ற முதலாவது ஆன்சர் கொடுத்துருக்கணும். பாருங்க, அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 14வதுக்கு முதலாவது ஆன்சர்.
சரி, அதுக்கு அடுத்து பாருங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் கிளியர் தானே? அதாவது ஏதாவது பட்டியல் வரவுத்தாள் கொடுப்பன உறுதி சீட்டு அப்படின்ற முதலாவது ஆன்சர், 14வதுக்கு முதலாவது ஆன்சர். அடுத்து 2025 1/12 இருந்து 2025 1/24 வரைக்கும், அதாவது 1ஆம் மாசம் 12ஆம் தேதியில இருந்து 1ஆம் மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் கம்சி வியாபாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கான மூல பதிவேடுகள் கேட்கிறாங்க. அதாவது 12ஆம் மாசம் 1ஆம் மாசம் 12ஆம் தேதியில இருந்து 1ஆம் மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் 3 கொடுக்கல் வாங்கல் நிகழ்ந்திருக்கு. அந்த 3 கொடுக்கல் வாங்கலுக்கான மூல பதிவேடுகள் என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. இப்போ முதலாவது பாருங்க, வதனி வியாபாரிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 50,000 பெறுமதியான பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப திருப்பி அனுப்பினா வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு. முதலாவது கொள்வனவு திரும்பல் நாளேடு அப்படின்ற ஆன்சர். ஏன்னா நீங்க வெளித்திருப்பம் அப்படின்ற சொற்பத்தை பயன்படுத்தல, கொள்வனவு திரும்பல் நாளேடு அப்படின்ற சொற்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. முதலாவது இது கொள்வனவு திரும்பல் நாளேடு. அடுத்து 4 லட்சம் கிரயமான பொருட்கள் நவீன் என்பவருக்கு 6 லட்சத்துக்கு காசுக்கு விற்கப்பட்டது. காசுக்கு வித்தா காசு பெருவனவு நாளேடு, காசு பெருவனவு நாளேடு. அதே போல வதனி வியாபாரிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 5,000 கழிவு பெற்றதன் பின் கொடுத்து தீர்க்கப்பட்டது. அவை காசு கொடுப்பனவு நாளேடு. அப்ப முதலாவது கொள்வனவு நாளேடு, அதாவது கொள்வனவு திரும்பல் நாளேடு, அடுத்து காசு பெருவனவு நாளேடு, அடுத்து காசு கொடுப்பனவு நாளேடு அப்படின்ற 2வது ஆன்சர் கொடுத்திருக்கணும். 15வதுக்கு 2வது ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. கம்சி வியாபாரத்தில் மாதத்திற்கான லாபம், அதே மாதிரி காசு மீதி எவ்வளவு, லாபம் எவ்வளவு அப்படின்றது என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. மாதத்துக்கான லாபத்தை எடுக்க விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சிங்க அப்படின்னா மாதத்துக்கான லாபத்தை எடுத்துடலாம். அதே போல காசு மீதி எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா காசு கணக்கு அடிச்சுதான் பார்க்கணும். காசு மீதி எவ்வளவு அப்படின்றத பார்க்க காசு கணக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கணும். அப்ப பாருங்க, முதலாவது மாதத்துக்கான லாபத்தை எடுப்போம். அதுக்கு என்ன செய்யணும், விற்பனையில இருந்து. மாதத்திற்கான லாபம் கேட்டிருக்காங்களா, மாதத்திற்கான லாபம் தான் கேட்டிருக்காங்க. இப்ப மொத்த லாபம் அப்படின்றது கேட்டில, சரியா? மொத்த லாபம் தான் விற்பனையிலிருந்து விற்பனைக்கிறத கழிச்சா மொத்த லாபம் வரும். அதுல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா செலவுகள், அதாவது செலவுகளை கழிச்சிட்டு ஏனைய வருமானத்தை கூட்டினீங்க அப்படின்னா லாபத்துக்கு போயிடலாம், சரியா? ஓகே. அப்ப இன்னைக்கு பாருங்க, விற்பனை, அதுல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை கிரயத்தை கழிக்கிறோம், சரியா? முதலாவது இல்ல விற்பனை பார்ப்போம் எவ்வளவு அப்படின்ட்டு. விற்பனை கொடுத்துருக்கான் பாருங்க. நவீனுக்கு வித்தது மட்டும் தான் விற்பனை, வேற எதுவுமே என்ன செய்யல அப்படின்னா இந்த நிறுவனத்துல விற்பனை இல்லை. நவீனுக்கு மட்டும் தான் என்ன நடந்திருக்கு, விற்பனை நடந்திருக்கு. அப்ப நவீனுக்கு எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, 6 லட்சத்துக்கு காசுக்கு விற்கப்பட்டது. அப்ப விற்பனை எவ்வளவு, 6 லட்சம். அதற்காக பயன்படுத்திய பொருட்களின் கிரயம் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 லட்சம். அதுதான் விற்பனை கிரயம் அப்படின்றது. இப்ப விற்பனை கிரயம் 4 லட்சம். அப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா மொத்த லாபம், மொத்த லாபம் எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம். இந்த மொத்த லாபத்தோட ஏனைய வருமானத்தை கூட்டி செலவுகளை என்ன செய்றீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணீங்கன்னா, ஏனைய வருமானத்தை பிளஸ் பண்ணி செலவுகளை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது தேறிய லாபம். இவங்க, அதாவது இவங்க சொல்லியில தானே எனக்கு மொத்த லாபமா தேறிய லாபமான்னு கேட்கல, லாபம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்படி லாபம் மட்டும் கேட்டா நீங்க எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா தேறிய லாபத்தை தான் எடுத்து கொடுக்கணும். லாபம் மட்டும் கேட்டிருந்தா நீங்க தேறிய லாபத்தை தான் எடுத்து கொடுக்கணும். மொத்த லாபம்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மொத்த லாபத்தோட நிப்பாட்டி வைக்கணும், சரியா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமா தேறிய லாபத்தை எடுத்து வைக்கணும். அதுதான் சரியான ஆன்சர். லாபம்னு கேட்டிருந்தா தேறிய லாபத்தை தான் எடுக்கணும். மொத்த லாபம்னு சொல்லியிருந்தா மட்டும் தான் மொத்த லாபத்தோட நிப்பாட்டிக்கணும். இப்ப இங்க லாபம்னு கேட்டனால நீங்க என்ன செய்யணும், ஏனைய வருமானத்தை கூட்டிட்டு செலவுகள் இருந்தா கழிங்க. இப்ப இதுல பாருங்க, இந்த நிறுவனத்துல ஏனைய வருமானம் இருக்கா அப்படின்ட்டு. வதனி வியாபாரிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 5,000 கழிவு பெற்றதன் பின் தீர்க்கப்பட்டது. அப்ப 5,000 என்னன்னா பெற்ற கழிவு. 5,000 என்னது, பெற்ற கழிவு. பெற்ற கழிவு அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா ஏனைய வருமானம் தான் பதிவு செய்வோம். அதாவது பெற்ற கழிவு என்ன செய்யும் அப்படின்னா ஏனைய வருமானம் பதிவு செய்வோம். அப்ப ஏனைய வருமானம் 5,000 இருக்கு, பெற்ற கழிவு 5,000 இருக்கு. இந்த நிறுவனத்துல செலவுகள் இருக்கா அப்படின்றது பாருங்க. எந்த விதமான செலவுகளும் இல்லாத விற்பனை கிரயத்தை தவிர வேற எந்த விதமான செலவுகளும் என்ன செய்யல அப்படின்னா எனக்கு கொடுக்கல. விற்பனை கிரயம் மட்டும்தான் ஒரு செலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விற்பனை கிரயம் மட்டும்தான் செலவு, மத்த எதுவுமே என்ன செய்யல அப்படின்னா இன்னைக்கு செலவா கொடுக்கல. இப்ப விற்பனை கிரயத்தை ஏற்கனவே காட்டிட்டோம், அப்ப திருப்பியும் கொண்டு வந்து செலவுல காட்டலாது. வேற எந்த விதமான செலவுகளும் இல்லாதனால தேறிய லாபம் 205. தேறிய லாபம் 205, சரியா? இதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா காசு கணக்கு அடிச்சு காசு மீதி என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுக்க போறோம். காசு கணக்கு.
சரியா? காசு கணக்கு அடிச்சு என்ன செய்யணும்? காசு கணக்குல மீதி எடுப்போம். அதுல பாருங்க, காசு கணக்குல மீதி எடுக்கிறதுக்கு 7,50,000 காசாக முதலீட்டு, அதாவது 7,50,000 காசா முதலீடு செஞ்ச நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப முதலாவது மூலதனத்துக்கான இரட்டை பதிவு. காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. அப்ப காசு கணக்கு வரவு 7,50,000, மூலதன கணக்கு செலவு 7,50,000. இப்போ முதலாவது 7,50,000 மூலதனத்தை பதியும். அதுக்கு அடுத்து பாருங்க, வதனி வியாபாரிகளுடன் கடனுக்கு 5 லட்சம் பெறுமதியான பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அது கடனுக்கு தான் கொள்வனவு செஞ்சா அப்ப அது காசு கணக்கு சம்மந்தப்படாது. அதே போல வதனி வியாபாரிகளுக்கு அதாவது வதனி வியாபாரிகளுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அது வெளித்திருப்போம், அதுவும் வராது காசு கணக்குல. அதே போல 4 லட்சம் கிரயமான பொருட்கள் 6 லட்சம் காசுக்கு விற்கப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு வித்திருக்கான்? 4 லட்சம் கிரயமான பொருட்களை 6 லட்சம் காசுக்கு வித்திருக்கான். அப்ப காசுக்கு எவ்வளவு வித்திருக்கான் அப்படின்னா 6 லட்சத்துக்கு வித்திருக்கான். அப்ப இதுக்கான இரட்டை பதிவு எப்படி வரும் அப்படின்னா, காசு கணக்கு வரவு 6 லட்சம், விற்பனை கணக்கு செலவு 6 லட்சம் அப்படின்றது வரும். காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. ஒரு காசு கணக்குல 6 லட்சம் வரவு பக்கம் வரும். ஓகே. அதுக்கு அடுத்து வேற ஏதாவது காசு சம்பந்தமான பொருட்கள் வாங்கறதுக்கான்னு பாருங்க. அதுக்கு அடுத்து காசா செலுத்தின, அதாவது வதனி வியாபாரிகளுக்கு செலுத்த வேண்டியதை திருப்பி செலுத்திருக்கான். அப்ப முதலாவது வதனி வியாபாரிகளுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 50 லட்சம் என்ன செஞ்சிருக்காங்க, 5 லட்சம் கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த 5 லட்சத்துல 50,000 என்ன செஞ்சீங்க, ரிட்டர்ன் அனுப்பிட்டீங்க, வெளித்திருப்பம் பண்ணிட்டீங்க. அப்ப அது வெளித்திருப்பம் பண்ண பிறகு எவ்வளவு கொடுக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா 4,50,000 தான் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா இந்த 4,50,000 அவர் கொடுக்க வரப்ப நீங்க சொல்றீங்க, எனக்கு நீங்க 4,50,000 தர தேவையில்ல. ஐ சரி, நீங்க அவர் கொண்டு போய் கொடுக்குறப்ப நீங்க 4,50,000 என்ன செய்றீங்க, அவர் கொடுக்க போறீங்க. அவருக்கு கொடுக்க போறப்ப அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க 4,50,000 தர தேவையில்ல, எனக்கு நீங்க 5,000 வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு தாங்க அப்படின்னா 4,45,000 தந்தா போதும் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுதான் கழிவு 5,000. அந்த 5,000 உங்களை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க தர சொல்றாரு. அப்ப அந்த 5,000 தான் கழிவு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, எவ்வளவு காசை செலுத்திருப்பீங்க அப்படின்னா அந்த 5,000 கழிவை கழிச்ச பிறகு வர இறுதி அமௌண்ட், அதாவது 5,000 கழிவை கழிச்ச பிறகு வர 4,45,000 தான் என்ன செய்வீங்க, காசா செலுத்திருப்பீங்க. அப்ப செலுத்திய காசு, அதாவது கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு அப்படின்னு 4,45,000 நீங்க காட்டணும். இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா காசு கணக்கை பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு? 13,150, 1,350. அப்போ 905. 905. 905, 805. 905. அப்ப எத்தனாவது ஆன்சர் பாருங்க, 905, 205. அதாவது 205 தேறிய லாபம், சரி 205 லாபம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி காசு மீதி 905, 905 அப்படின்றது காசு மீதி. இப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 5வது ஆன்சர். பாருங்க, இந்த கேள்வி ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க போகும். யாருக்கும் டவுட் இல்லையா? சரி, அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் பிரியங்கா வியாபாரத்தில் இடம்பெற்ற, அதாவது இபிஎஃப் இடிஎஃப் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இபிஎஃப் இடிஎஃப் சம்பந்தமான கேள்விகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு கணிப்பீடு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதாவது ஊழியர் பங்களிப்பு கணிப்பீடு செஞ்சு கொடுத்துருக்காங்க, தொழில்களோட பங்களிப்பு, அதே மாதிரி இபிஎஃப் பங்களிப்பு எல்லாமே கணிப்பீடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாடுல பதிவு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல இரட்டை பதிவு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. கணக்கீட்டு சமன்பாடுல பதிவு சொல்லியும் இரட்டை பதிவு என்ன அப்படின்றது மட்டும் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுல கடைசி, அதாவது 18வது கேள்விக்கு ஆன்சர் இருக்காது. இதுல 18வது கேள்விக்கு ஆன்சர் இருக்காது. 18வது கேள்விக்கு ஆன்சர் நீங்க எழுதிருந்தீங்கன்னா சரி. அதுக்கு ஆன்சர் இல்ல தானே. ஆன்சர் இல்லாத கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதுங்க. கேள்வியில ஏதாவது கரெக்ஷன் இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். நான் சொல்றேன், ஆன்சர் இல்லாட்டி நீங்க சரியான ஆன்சர் என்ன செய்யணும்னா கண்டுபிடிச்சு அந்த கேள்விக்கு எழுதிங்க. 18வது கேள்விக்கு இப்ப சொல்லுங்க. 18வது கேள்விக்கு ஆன்சர் எடுத்து கொடுத்தது யாரு? ரெண்டுக்கும் ஆன்சர் கொடுத்தவங்க யாரு? ஆன்சரை குயிக்கா மெசேஜ் பண்ணுங்க. ஒரு ஆளும் செஞ்ச ஆன்சர் குயிக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, இதை மெசேஜ் போடுங்க. ஜூம்லேயே மெசேஜ் போடுங்க.
ஒருத்தரும் ஆன்சர் செய்யல அப்படின்னா கிறிஸ்டிகா பேப்பர் பக்கமே பார்க்கலையா? அப்படி ஒரு பேப்பர் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? மைக் அன்மியூட் பண்ணுங்க, நான் சொல்றாள் அன்மியூட் பண்ணுங்க. கிறிஸ்டிகா சொல்லுங்க, பேப்பர் செஞ்சீங்களா இல்லையான்ட்டு. 15 வரைக்கும் செஞ்சிருக்கேன். 15 வரைக்கும் தான் செஞ்சிருக்கீங்க. இப்ப நான் எத்தனாவது கேள்வி விளங்கப்படுத்தி இருக்கேன்? 17வது கேள்வி. அபிக்கு இப்ப தான் டியூட் கிடைச்சிச்சு. ஜெராட் சொல்லுங்க பாப்போம், எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சிருக்கீங்கன்ட்டு. ஜெராட் கலைச்செல்வி இந்த கேள்விக்கு ஆன்சர் போடல. அந்த கேள்விக்கு ஆன்சர் போல, மத்த கேள்வியெல்லாம் செஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. அப்ப நான் என்ன கேட்கிற கேள்வி எதுவுமே நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. பாருங்க, வேணா கடைசி வரைக்கும் நான் சொல்ல கேட்கிற கேள்விக்கு செஞ்சிருக்க மாட்டீங்க. மதுரை நான் இந்த 2 கேள்வி மட்டும் செய்யல சார். இந்த 2 கேள்வி மட்டும் செய்யல. ஏன் செய்யல? எனக்கு விளங்கல சார் இது. நீ மொத்த சம்பளம் கொடுத்துருக்காங்க, இவங்க கேட்கறாங்க கணக்கீடு சமன்பாட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை எல்லாமே அவங்க கணக்கீடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை கணக்கீடு சமன்பாட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா பதிவு செய்ய சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப முதலாவது இல்ல பாருங்க, தேதிய சம்பளமானது இந்த மாதத்துல செலுத்தப்படும் போல. அதாவது குறித்த மாதத்திற்கான இபிஎஃப் பிடிஎஃப் அடுத்து வரும் மாதம் 10ஆம் நாள் என்ன செய்யப்படும் அப்படின்னா செலுத்தப்படுவதுடன் தேதிய சம்பளமானது அதே மாதத்தில் கொடுக்கப்படுகின்றன. அதாவது இபிஎஃப்பும் இடிஎஃப்பும் இபிஎஃப்பும் என்ன செய்யறாங்க அப்படின்னா எதிர்வரும் மாதத்துல, அதாவது எதிர்வர மாதத்துல தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா 10ஆம் நாள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா செலுத்துறாங்க. சரியா? அது 2 10வது நாள் செலுத்திட்டு தேதி சம்பளத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த நிதியாண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா செலுத்திடுறாங்க. சரி, இந்த நிதியாண்டு ஊழியருக்கான தேதி சம்பளத்தை காசை கொடுத்துடுறாங்க. ஆனா இபிஎஃப் இடிஎஃப் என்ன செய்ய மத்திய வங்கி அனுப்புறது எப்ப? அடுத்த வர்ற மாதத்துல, அதாவது அடுத்த மாதத்துல. அப்ப அது இந்த மாதத்துக்கு செலுத்த மாட்டாங்க. அப்ப இந்த மாதத்துக்கு என்ன செய்யும்? இபிஎஃப் இடிஎஃப் பொறுப்பா தான் இருக்கும். தேதிய சம்பளம் மட்டும் தான் காசா செலுத்தியிருப்பாங்க. அப்ப இது எப்படி கணக்கீட்டு சமன்பாடுல பதிவு செய்யறது அப்படின்னா A7 C7. சரியா? 4,50,000 காசு செலுத்துறாங்கன்னா, அதாவது தேதிய சம்பளம் காசா செலுத்துறாங்க தானே. அப்ப தேதிய சம்பளத்தை மட்டும் தான் காசு செலுத்துறாங்க. அப்ப இங்க தேதிய சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4,50,000. அப்ப காசை எவ்வளவு செலுத்திருப்பாங்க அப்படின்னா 4,80,000 செலுத்திருப்பாங்க. அப்ப காசா செலுத்துறதுனால காசு எவ்வளவு குறையும்? 4,50,000. அதே போல சம்பளம் அப்படின்றது, அதாவது சம்பளம் அப்படின்றது என்ன செய்யப்படும் அப்படின்னா மொத்த சம்பளம் பாருங்க 5 லட்சம். இல்ல எனக்கு வந்து ஃபுல்லா இபிஎஃப் இடிஎஃப் கொஞ்சம் விளங்கப்படுத்திடுறேன். அதாவது இபிஎஃப் இடிஎஃப் அப்படின்றது வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா இபிஎஃப் இடிஎஃப் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஊழியர்களிடம் மொத்த சம்பளத்துக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இபிஎஃப்பும் இடிஎஃப்பும் பார்ப்பாங்க. அதாவது இபிஎஃப் இடிஎஃப் ரெண்டுமே என்ன செய்வாங்க அப்படின்னா மொத்த சம்பளத்துக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. சரி, மொத்த சம்பளத்துக்கு தான் இபிஎஃப் இடிஎஃப் என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. இந்த ரெண்டுமே மொத்த சம்பளத்துக்கு தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த மொத்த சம்பளத்துக்கு இபிஎஃப் இடிஎஃப் பாக்குறப்ப இந்த மொத்த சம்பளம்னா என்னன்னா, ஒரு ஊழியரை நீங்க வேலைக்கு எடுக்கிறப்ப அவர்கிட்ட சொல்லுவீங்க, உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா 5 லட்சம் சம்பளம் தரோம், 5 லட்சம் சம்பளம் தரோம், நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் வேலைக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு போறப்ப என்ன செய்வீங்க அப்படின்னா மாத இறுதியில அவருக்கு என்ன செய்யணும்னா காசு செலுத்தணும், அதாவது சம்பளம் கொடுக்கணும். அப்ப அவருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னா அவருடைய பங்களிப்பு, அதாவது அவருடைய இபிஎஃப்காக பங்களிப்பு. இபிஎஃப்க்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா 2 நபர்கள் பங்களிப்பு செய்வாங்க. இபிஎஃப்க்கு வந்து 2 நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பங்களிப்பு செய்வாங்க. இபிஎஃப்க்கு வந்து 2 நபர்கள் பங்களிப்பு செய்வாங்க. ஒண்ணு வந்து ஊழியர், இன்னொன்னு வந்து யாருன்னா தொழில் கொள்வோர் அப்படின்ற 2 நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பங்களிப்பு செய்வாங்க. இதுல ஊழியர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஊழியர் பங்களிப்பு செய்யறதுல 1.5 மடங்கு, அதாவது 1.5 மடங்கு என்ன செய்யணும் அப்படின்னா தொழில் கொள்வோர் பங்களிப்பு செய்யணும். உதாரணத்துக்கு ஊழியர் 10 வீத பங்களிப்பு செஞ்சா
தொழில் கொள்வோர் 15% பங்களிப்பு செய்யணும். அதாவது 1.5 மடங்கு என்ன செய்யணும் அப்படின்னா பங்களிப்பு செய்யணும். 1.5 மடங்கு பங்களிப்புகள் மேற்கொள்ளணும். அப்ப இபிஎஃப் இடிஎஃப்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஊழியர்கள் பங்களிப்பு செய்யறதை விட 1.5 மடங்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமா, அதாவது 1.5 மடங்கு அதிகமாக தொழில் கொள்வோர் பங்களிப்பு செய்யணும். இந்த ஊழியர் எப்படி பங்களிப்பு செய்வாங்க அப்படின்னா ஊழியர்கிட்ட நீங்க காசா கேட்க மாட்டீங்க. அதாவது ஊழியர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா காசா அவர்கிட்ட காசை கொடுத்த பிறகு திருப்பி காசா உங்க பங்களிப்பு தாங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா அவர் கொடுக்க வேண்டிய சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கிட்டே தான் கொடுப்பீங்க. அவர் கையில கொடுத்த பிறகு திருப்பி கேட்க மாட்டீங்க அவர்கிட்ட இருந்து. நீங்க கையில கொடுக்க முடிக்க அவர் கழிச்சுட்டு தான் கொடுப்பீங்க. அதாவது அவர்களுடைய பங்களிப்பு என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்கள் கழிச்சுக்கிட்டு தான் கொடுப்பீங்க. அப்ப அவங்களோட பங்களிப்பு என்னன்னா 10%. அந்த அதாவது 5 லட்சம் சம்பளம் தரேன்னு சொல்றீங்க. அந்த 5 லட்சத்துல இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா 10% பங்களிப்பை கழிப்பீங்க. அந்த 10% 50,000. இந்த 50,000 பங்களிப்பை கழிச்சுட்டு 4,50,000 மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்வீங்க, எல்லா மாசமும் 4,50,000 மட்டும் தான் செலுத்துவீங்க. அதாவது அவங்களுடைய பங்களிப்பை கழிச்சுட்டு தான் அவங்க கையில சம்பளமே கொடுப்பீங்க. அப்ப சம்பளமா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது அவங்க வேலைக்கு எடுக்கிறப்ப நீங்க எவ்வளவு சொன்னீங்க அப்படின்னா சம்பளம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன செய்றீங்க, மாசம் மாசம் 4,50,000 தான் என்ன செய்றீங்க அப்படின்னா காசு கொடுக்குறீங்க. அதாவது சம்பளமா. காரணம் ஊழியர்ல பங்களிப்பு நீங்க என்ன செய்றீங்கன்னா கழிச்சுக்கிட்டு தான் கொடுப்பீங்க. அப்ப இந்த ஊழியர்ட பங்களிப்பு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, அதாவது ஊழியர்ட பங்களிப்பு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஊழியர்களோட சம்பளத்துல இருந்து தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஊழியர்களுக்கான பங்களிப்பு எங்க இருந்து வந்திருக்கு, ஊழியருக்கான சம்பளத்துல இருந்து தான் 50,000 எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப ஊழியர்களோட பங்களிப்பை எப்பயுமே நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா சம்பள செலவா தான் கருதுவீங்க. அதாவது ஊழியர்களுடைய பங்களிப்பை எப்பொழுதும் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா சம்பள செலவாகத்தான் கருதுவீங்க. ஊழியர்கள் பங்களிப்பை எப்பயுமே நீங்க என்ன செய்யணும்னா சம்பள செலவாகத்தான் கருதணும். சரியா? அப்ப நீங்க எனக்கு எவ்வளவு சம்பள செலவுன்னு கேட்டா, அதாவது சம்பளம் தொடர்பான செலவுகள் எவ்வளவுன்னு கேட்டா நீங்க எவ்வளவு சொல்லணும் அப்படின்னா 5 லட்சம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க 5 லட்சத்துக்கு வேலைக்கு எடுத்தீங்க. அதுல இருந்து கழிச்சுட்டு தான் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா 4,50,000 கொடுக்குறீங்க. ஆனா நீங்க எவ்வளவு வேலைக்கு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா 5 லட்சம். அது எங்க இருந்து அந்த 50,000 கழிப்படம் எடுக்கிறீங்க, அதாவது 50,000 அந்த இபிஎஃப்கான ஒதுக்கீடு எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னா சம்பளத்துல இருந்து எடுக்கிறீங்க. அப்ப சம்பளத்துல இருந்து எடுக்கிறதுனால அந்த இபிஎஃப் ஒதுக்கீடை நீங்க செலவு, அதாவது இபிஎஃப் செலவு, ஊழியர்களோட இபிஎஃப் பங்களிப்பை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா சம்பள செலவு கூட தான் இனங்காணல் செய்வீங்க. அது சம்பள செலவோட சேர்த்து என்ன செய்வீங்க அப்படின்னா இனங்காணல் செய்வீங்க. அப்ப இங்க நீ சம்பள செலவு எவ்வளவுன்னு கேட்கிறப்ப, அதாவது ஊழியருக்கான சம்பள செலவு எவ்வளவுன்னு கேட்கிறப்ப நீங்க எவ்வளவு குறிப்பிடணும் அப்படின்னா 5 லட்சத்தை தான் குறிப்பிடணும். ஊழியர்களுக்கான சம்பள செலவு எவ்வளவுன்னு கேட்கிறப்ப நீங்க 5 லட்சத்தை தான் என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பிடணும். சரியா? அதே போல இபிஎஃப், அதாவது தொழிற்கொள்வோர் பங்களிப்பு அது நிறுவனம் மேற்கொள்ற பங்களிப்பு. அது நிறுவனத்துக்கு செலவு. சரியா? இது நிறுவனத்துக்கு ஒரு செலவு. அதே போல இடிஎஃப்பும் என்ன செய்யும் அப்படின்னா அது நிறுவனம் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா இடிஎஃப்பும் கொள்ளும். அப்ப இடிஎஃப்பும் நிறுவனம் அப்படின்றப்ப அதுவும் என்ன செய்யும்